மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் என் ரசிகர்களுக்கு வணக்கம். இவ்வளோ படங்கள் பண்ணியும் நிறைய தெலுங்கு படங்கள்லாம் வந்துட்டு வரும்போது எனக்கு நிறைய ஆசை இருக்கும். நிறைய படங்கள் தமிழில் ரீமேக் ஆகும்போது நம்ம பண்ணலாம்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். எஃபர்ட் எடுத்து கடைசி நிமிஷத்தில் வேற யாருக்கோ போயிடும். படம் தமிழ்லையும் வந்து பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. பொறாமையாக இருக்கும் நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு. பட் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மன நிறைவு என்னன்னா, ஃபைனலாக இவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு நல்ல படம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த கண்டேன் காதலை. அவரு மேடையில் இம்தியாஸ் அலி மேடையில் இருக்காருங்கிறதுக்காக நான் சொல்லலை. இந்த படம் நான் ரீமேக் பண்ண போறேன், நான் தான் பண்ண போறேங்கிறதுக்கு முன்னாடியே ஜப்பிமேட் நான் பார்த்துட்டேன், தியேட்டரில் பார்த்துட்டேன். 2 தடவை பார்த்தேன். அது ஒரு டிவிடியில் பல தடவை பார்த்துருக்கேன், ரசித்தேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் வந்துட்டு இந்த படம் அதுக்கப்புறம் தமிழில் பண்ண பல ஹீரோஸ்கிட்ட போச்சு. ஃபைனலாக என்கிட்ட வந்தபோது ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஏன்னா இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த படம் நான் தான் பண்ண போகிறேன், ஷாஹித் கபூரோட ரோல் அப்படிங்கும்போது பயங்கர எக்ஸைட் ஆனேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றியை திரு தனஞ்சயன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் என் கையில் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் மேடையில் நிற்கிற வரைக்கும் இந்த படத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட பகிர்ந்துப்பாரு. ஜஸ்ட் ஒரு ஹீரோவாக வெறும் எனக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் சொல்லாமல் படத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும், அது டைரக்டர் சைடாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் சைடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அக்கறையோடு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஜஸ்ட் வெறும் சேரன் சார் சொன்ன மாதிரி பணத்தை போட்டோம் போனோன்னு இல்லாமல் கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்கணும், இந்த படத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற ஒரு அழகான தயாரிப்பாளர். கண்ணன் சார் வந்துட்டு நான் ஆக்சுவலாக கண்ணனோட ஏற்கனவே ஒர்க் பண்ண வேண்டியது ஜெயம் கொண்டான். சில காரணங்கள்னால என்னோட டேட் பிரச்சனைனால ஒர்க் பண்ண முடியல. ரொம்ப அழகான ஒரு தெளிவான ஒரு படம். அது அவரோட ஒரு சிந்தனையில் வந்த ஒரு படம், ஸ்ட்ரைட் ஃபிலிம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜெயம் கொண்டானோட இந்த படம் தான் வந்துட்டு அவருக்கு ஒரு ரிஸ்கான டாஸ்க்கு, ஹெவியான டாஸ்க். ஏன்னா கரெக்டாக பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உடனே கம்பேர் பண்ணிடுவாங்க, இல்லைப்பா அவர் மாதிரி பண்ணலப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ ரீமேக்குங்கிறது ஒரு பயங்கர ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இந்த படம் வந்துட்டு ஒரு என்னோட கெரியருக்கு ஒரு சிறந்த படமாக வரும். ரசிகர்களுக்கு எல்லாருக்கும், எஸ்பெஷலாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னும் அந்த டே ஞாபகம் இருக்கு. தி டே வி ஹேட் தி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஷூட் ஃபார் கண்டேன் காதலை. அப்போது நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் இன்னைக்கு கூட எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலி ஜவ்விமேட்ல இருந்து கண்டேன் காதலை வரைக்கும் நடக்கும்போது ஐ ரியலைஸ்ட் ஒரு ரீமேக் ஃபில்ம் பண்ணுறப்போ இட்ஸ் ஃபார் மோர் டிஃபிகல்ட் இன் டூயிங் அ ஸ்ட்ரெயிட் ஃபில்ம். ஏன்னா audience will compare, that's one thing, but we as performers itself keep comparing so much. ஏன்னா ஒரு ஜபிமேட் மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஃபில்முக்கு இன்னும் பெட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். And I have to thank Imtiaz Ali sir for coming here today. It's a huge honor to have him here with us. I have to thank Dhananjay sir for making me a part of this film, because this film I've always loved it, and I'm just so excited. I'm waiting to watch it. Dhananjay sir, whatever he had planned, whatever schedule he had planned, he's been bang on. And avlo sigrama finish pandradhukku I think it's a huge it requires huge amount of preparation, and he's been perfect at that, and thank you so much. Kannan sir, I think without his guidance na evlo perform pandradhu it's not possible. Ena Kannan sir avlo support pandradhu enakku, and me and Bharat both, he's just been through with every scene, and he's been really patient with with both of us and the entire cast and crew. Na play pandradhu character Anjali romba jolly ana oru ponnu. She's very very positive, romba optimistic ana ponnu. So in the character play pandradappo I think some of the optimism also rubbed on me and as a person, and also because the entire cast and crew is so much fun to be with. So I have to thank all of them. And the music is out now, so please everybody go and get the CDs and cassettes of Kandhen Kadlai. And thank you all for being here today. Thank you so much.